Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கு. வாங்க இதை எப்படி செய்யலாம்ங்கறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் 3 பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். பெப்பர் பவுடர். பெப்பர் வந்துட்டு பெப்பர் ஜீரா பவுடர் ரெண்டுமே உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம். இது ஜீரா பவுடர், சீரக பொடி ரெண்டுமே உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கலாம். பிரெட் வந்துட்டு ஒரு 3 ஸ்லைசஸ் எடுத்துர்க்கேன். பீட்ரூட் வந்து நல்லா திருவி வச்சிருக்கேன். கிரேட் பண்ணிடுங்க. பூண்டு பொடிங்க. பூண்டு பொடி கிடைக்கும், வெளியில கிடைக்கும், நீங்க வாங்கிக்கலாம். அது ஒரு டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். ஒயிட் பெப்பர் அது ஒரு டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். சாட் மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். கரம் மசாலா அது ஒரு 1.5 டீஸ்பூன். பட்டாணி வேக வச்சிருக்கேன். கொஞ்சம் நல்லாவே லைட்டா குழஞ்ச மாதிரி வேக வச்சிருங்க. ரொம்ப குழைய வச்சிராதீங்க. உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா மசிச்சு வச்சிருங்க. இந்த பொருளெல்லாம் தாங்க இந்த பீட்ரூட் லாலிபாப் பண்றதுக்கு தேவை. இப்போ அடுப்புல கடாயை வச்சிரோம். ஆயிலை போட்டுட்டு ஹீட் ஆக விடுங்க ஆயிலை. அதுக்கு அப்புறம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. சாட் பண்ணிடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கினோன்னையும் இந்த துருவி வச்சிருக்க பீட்ரூட்டை வந்து ஆட் பண்ணிக்கணும். பீட்ரூட்டை நல்லா வதக்குங்க. தண்ணியெல்லாம் விட வேண்டியதில்லை. பீட்ரூட் இப்படி வதக்கிட்டே இருக்கிறதுலேயே வந்துட்டு நல்லா வெந்து நல்லா அப்படி குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்திருக்கேன். கரம் மசாலாவும் சேர்த்திருக்கேன். நல்லா இந்த கரம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ பூண்டு பொடி சேர்த்துறேன். ஒவ்வொரு மசாலாவாக சேர்த்திட்டு ஒரு 2 to 3 minutes நல்லா வதக்கிட்டே இருக்கணும். சீரக பொடி அது தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. குருமிளகு பொடி அதுவும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினோன்னையும் கடைசியாக ஒயிட் பெப்பர் அதையும் போட்டு நல்லா ஒரு கிளறிக்கணும். கிளறிட்டு ஒரு 2 minutes விட்டுறணும். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ ஆஃப் பண்ணிட்டு இது சூடு ஆறுனதும் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள் பவுலுக்கு மாற்றியாச்சு. இந்த மாற்றினதோட மசிச்சு வச்சுருக்க பொட்டேட்டோவை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடுங்க. சாட் மசாலாவும் ஆட் பண்ணுங்கள். பொட்டேட்டோவை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடுங்க. சாட் மசாலாவும் ஆட் பண்ணுங்கள். பொட்டேட்டோ பட்டாணி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி ரெண்டையுமே வந்துட்டு உப்பு போட்டு வேக வைங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா பொட்டேட்டோவும் பீட்ரூட்டும் பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கையில் பிசைஞ்சிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம 3 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் இப்போ நல்லா பொடிச்சு போட்டு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணியே எங்கேயுமே விட்டுறாதீங்க. பட்டாணி எல்லாம் எடுக்கிறப்போ தண்ணி நல்லா வடிச்சிட்டு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. லூஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கையில் உருட்ட முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ பிசைஞ்சாச்சு. நல்லா கரண்டி வச்சும் இன்னொரு தடவை கலக்கிக்கோங்க. இப்போ வேக வச்ச பட்டாணியை வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒரு தண்ணியில் கலக்கி வச்சுருக்கேன். லைட்டாக கோட் பண்ணுறக்கு கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இதை நல்லா இப்படி உருட்டிக்கோங்க. இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து அது சென்டரில் வச்சு இதை நல்லா அதில் ஒட்டுற மாதிரி நல்லா அமுத்தி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது பிரெட் கிராம்ஸ் வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இது மேலே நல்லா கோட் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் லூஸாகவே இருக்கனால நான் மைதாவில் டிப் பண்ணலை. நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மைதாவில் டிப் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மைதாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரெட் கிராம்ஸ் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இதை வேணால் நீங்கள் ஒரு 1 hour வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு கூட ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட எடுத்து ஃப்ரை பண்ணலாம். இல்லை அப்படியே ஃப்ரை பண்ணாலும் ஓகே தான். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றா அதில் சேர்த்திக்க போகிறோம். ஒவ்வொன்றா அதில் சேர்த்திட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா சீக்கிரம் கரிஞ்சு போகும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு சைடு ஃப்ரை ஆனோடனே மறுபடியும் திருப்பி போட்டு மறுபடியும் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இது கூட சாஸ், மயோனஸ் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், மாற்றியாச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பீட்ரூட் இதில் சேர்த்துறனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.